வணக்கம் மக்களே. சூடுபிடிக்கும் அரசியல் களம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியில்லை என அறிவித்துள்ள முக்கிய தலைவர், பாராட்டிய முதல்வர். விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் இம்முறை 4 முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வகையில் நாம் தமிழர் கட்சி இம்முறையும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து வேட்பாளர்களையும் அறிவித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. தாவேகா எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் அமைதி காத்து வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் முடிவுற்று இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. போல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, விசிக போன்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் நீதி மையத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலை வந்தது. இந்த நிலையில் அந்த கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் தன் கட்சி இத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் திமுகவிற்கு எந்த நிபந்தனையற்ற ஆதரவும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், கமல் அவர்கள் என்னிடம் கூறும் பொழுது தான் செய்தது தியாகம் அல்ல கடமை என கூறினார். ஆனால் எனக்கு அவர் செய்தது தியாகமாகத்தான் தெரிகிறது என்று கூறியுள்ளார். மேலும் அவரது இந்த எண்ணம் என்னை நெகிழ வைத்து விட்டது என்றும் அவருக்கும் மக்கள் நீதி மைய உறுப்பினர்களுக்கும் தான் நன்றியை கூறிக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய திரு கமலஹாசன் அவர்கள் இம்முறை அதே திமுகவிற்கு ஆதரவளித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது பேசு பொருளாகியுள்ளது.